அறிமுக உரையாற்றிய டத்து அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக 3 நபர் வாழ்த்துரை கொடுக்க இருக்கின்றார்கள். அதற்கு முன்பு இந்த நிகழ்வுக்காக வேண்டி பேங்காக்கிலிருந்து சிறப்பு வருகை புரிந்திருக்கும் காயல்பட்டினத்தைச் சார்ந்த விளக்கு நூர் முகமது அவர்களை சிற்றுரையாற்றுவதற்கு அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா. அது உலகத்திலேயே அழிக்க முடியாத ஒரு செல்வம் என்னென்னா அது கல்வி மட்டும்தான். இந்த கல்வியாளர்களை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பொறாமையாகவே இருக்கும். ஏன்னா எங்கே சென்றாலும் கல்வி கற்றவங்களுக்கு மிக மிக சிறப்பு இருக்குது. அது நான் நேரில் எல்லா இடத்துலையும் எல்லா நாட்டிலையும் பார்த்துருக்குறேன். இது எங்கள் ஊர் சேர்ந்த இந்த இளவல் இந்த பட்டம் பெறுவது இது இந்த பாராட்டு விழா மட்டுமல்ல, இது ஒரு படிப்பினை பெறும் விழாவும் கூட. இவர் சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து ஆலிம் கற்று ஒரு இமாமா மட்டும் இருக்காங்க. நம்ம ஜென்ரலாக பார்ப்போம், இமாம் பள்ளியில் தொழு வைப்பார், ஓதுவார், அதோட கணக்கு சரி. இந்த தம்பி ஆர்வமாக செல்ஃபை எடுத்து படித்தார். அவருக்கு இன்ஸ்பைர் பண்ணதுக்காக மிஸ்பாகிங்கிற ஒரு ஆள் மிஸ்ஸாக வரமத்தில் இருந்தாங்க. அவங்க மருவம் ஆகிட்டாங்க. அல்லாமோ அப்படின்றவோ ஒரு ஹம்ஹோ. அவங்க அரபிக்கில் மிக புலமை பெற்றவங்க. அதாவது ஒரு அரபிக்கில் சொன்னோம்னா இங்கிலீஷில் இமீடியட்டாக இது பண்ணுவாங்க. அது அவங்க சவுதியில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது இந்த ஷிர்குல் அவசத்துன்னு ஒரு பேப்பர் அவங்க இது பண்ணாங்க. அதில் இவர் கவிதையெல்லாம் எழுதுவாங்க. கஷித் இவருக்கு சாச்சா ஆகும்னு நினைக்கிறாங்க. அவர் மூலமாக இவர் இன்ஸ்பயர் பண்ணவே மாட்டேங்க. அதில் அந்த பற்றி பெரிய கல்வியை பெற்றிருக்காரு. ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து இந்த மாதிரி கல்வியை பெற்று இந்த ஊரில் அதுவும் மஸ்ஜித் இந்தியாங்கிற ஒரு பெரிய மஸ்ஜித் எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். அது கோயின்சைடாக நானும் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறேன். நான் பேங்காக்கில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவர் மீண்டும் பல சிறப்புகள் பெற்று வாழ வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்று நான் சொன்ன மாதிரி பாராட்டு விழா மட்டுமல்ல, இது படிப்பினை பெறுங்களா. இப்போ நீங்கள் அடுத்த நம்மளுடைய தலைமுறைகளை இந்த மாதிரி நம்ம படிப்பு போட்டிருக்கோம்ல, அது மாதிரி படிப்பு பயணம் பட்டங்கிறத உருவாக்கணுங்கிற உங்களெல்லாம் வேண்டுகோள் பண்ணுறேன். இந்த அன்பை தம்பி ஆபீஸ் அவர்கள் மேலும் மேலும் பல சிறப்புகளை பெற்று சமுதாயத்துக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என துவா செஞ்சு கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த இந்த நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.